வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஸ்ரீ கிருஷ்ணவிலாஸ் பிசினஸ் கிளாஸ் ஹோட்டலில் உள்ள அரங்கில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நீட் தேர்வுக்கு முன்பும் நீட் தேர்விற்கு பின்பும் என்னும் தலைப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு அலைகள் உருவாகி வரும் சூழ்நிலையில் பல அரசியல் கட்சிகள் நீட் தேர்வுக்கு முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகிறது என்பது நாடறிந்த உண்மை. இவ்வாறு உள்ள சூழ்நிலையில் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான மாணவ சமுதாயத்தின் எழுச்சிப்படை தலைவனாகவும் மாணவ சமுதாயத்தின் வளர்ச்சி கருதி பல்வேறு வழிகளில் போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், கையெழுத்து இயக்கம், விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் என எண்ணற்ற வகையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்திற்கு எழுச்சியும் புரட்சியும் ஏற்படும் வகையில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வரும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நீட் தேர்வால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தற்கொலை செய்து கொண்ட மாணவ மாணவிகளின் பட்டியலையும் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வை மத்திய அரசு மாணவர்களுக்கு திணிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், இல்லையென்றால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார். நீட் தேர்வால் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவ சமுதாயத்தில் வரும் நாட்களில் மாணவ சமுதாயம் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு புள்ளி விவரங்களுடன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் மேலும் கூறுகையில், இந்த செய்தியாளர்கள் சந்திப்பானது எனக்கானதல்ல என்றும் பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக என்று பல்வேறு கட்சிகளுக்கு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் அந்தந்த மாநில கட்சிகள் மத்திய அரசுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும், இது முழுக்க முழுக்க நாடு முழுவதும் உள்ள மாணவ சமுதாயம் எழுச்சி பெறவும் மாணவ சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று கூறினார். மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வராஜ், தலைமை நிலைய நிர்வாக செயலாளர் ராஜ், துணை செயலாளர்கள் கந்தசாமி, மதுக்கரை சம்பத், பொன்னுக்குட்டி மற்றும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா முழுவதும் நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த நீட் எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான மாணவர்களை பாதிக்கப் போகிறது என்று கருதி 2016ஆம் ஆண்டே ஜூன் மாதம் மதுக்கரையிலே இருக்கின்ற அரசு பள்ளிக்கு முன்னால் நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம். நீட்டெல்லாம் இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு வெளி உலகத்துக்கு தெரியாததுக்கு முன்னாடியே நாங்கள் அதை தொடங்கினோம். இன்றைக்கி இவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாகியிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தது அதிகமாக இருந்துச்சு. நீட்டுக்கு பின்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்றோடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. எவ்வளவு குறைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட 85% குறைஞ்சிருச்சு. 100 பேர் போயிட்டு இருந்தான்னா அதுக்கப்புறம் 15 பேர் தான் போகிறான். அப்போ யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய சரிவு. இது மட்டுமல்ல, முதல்ல ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு தான் தமிழ்நாடினுடைய டோட்டல் மெடிக்கல் காலேஜஸில் 100% உள்ளே போயிட்டு இருந்தான். சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து 0, 13, 14, 15 3 வருஷமும் 0. ஆனால் இந்த நீட்டு கொண்டு வந்த அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே 957 பேர் போயிருக்கான். இந்த 2023 போன வருஷம் 1617 பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கான் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே. அப்போ யோசிச்சு பார்க்கணும், லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற ஸ்டேட் போர்டிலிருந்து மிக குறைவான மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற சிபிஎஸ்சியிலிருந்து மிக அதிகமான மாணவர்கள். அப்போது தமிழ்நாட்டினுடைய பாடங்கள், கல்வி முறை சிபிஎஸ்சியை நோக்கி திரும்பி கொண்டு இருக்கின்றது. சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு கட்டணம் கிடையாது, கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை, கண்டபடி ஃபீஸ் வாங்கலாம், லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கலாம், 10 லட்சம் ஃபீஸ் வாங்கலாம், யாரும் கண்டுக்க முடியாது, நடவடிக்கை எடுக்கிறது ஆள் இல்லை. ஆனால் இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலில் இந்த ஸ்கூலுக்கு இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது, யாரும் பண்ணுறதில்ல, மத்திய அரசாங்கம் பண்ணுறதில்ல, சிபிஎஸ்சி போர்டு பண்ணுறதில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதில்ல. அப்போது அவன் வாங்குகிற கட்டணத்துக்கு 14 வருஷம் ஒருத்தனை படிக்க வைக்கணும்னா
50 லட்சம் அதுக்கே செலவாகுது. சாதாரண மக்கள் போய் படிக்க வைக்க முடியாது. இன்றைக்கி பார்த்தோம்னா நடுத்தர மக்கள் முழுசாக இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்திய அரசு இதை உணர வேண்டும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக மாணவர்களினுடைய யதார்த்த நிலைமையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் குழப்பி குட்டையில் மீன் பிடிக்கின்ற வேலையை செய்யக்கூடாது. இது அரசியல் இல்லை. இது யாருக்காகவும் பேசல. திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அது முக்கியம் இல்லை. எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களினுடைய நலன் முக்கியம். அந்த நலனை அனுசரித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் திரண்டதற்கு பின்னால் ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்தியாவிலே உருவாக்கி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ, அதை போல நீட்டை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோரிக்கை வைக்கின்றது. மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.